இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரே வழிதான், நான் என் மனசுல இருக்கிற லவ்வ சொல்லணும். நான் என் மனசுல இருந்து பேசினாதான் அவர் மனசுல காதல் வரும். கரெக்ட். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம மனசை ஓபன் பண்ணி நம்ம லவ்வ சொல்லிட வேண்டியதுதான். இதெல்லாம் யார் செஞ்சது? நான் தான். நீயா? ஆமா, நான் தான் செஞ்சேன். ஏன் கேக்குற? இல்ல, இங்க வர்றதுக்கே உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். பாட்டி தான் உனக்கு கம்பல் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்ற. ரெண்டுமே உண்மைதான். பாட்டி கம்பல் பண்ணி போக சொன்னதும் நான் சமைச்சேன். நீயே மடக்கி மடக்கி இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அது அதெல்லாம் அப்படிதான். தப்புச்சு. சீக்கிரம் லவ்வ சொல்லி தொலையண்டி, அப்பதான் உன்னை நான் கொல்லுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட ரைஸ் இருக்கு, கொஞ்சம் கிரேவி கிடைக்குமா? யாரா அவன், நமக்கு போட்டியா? யோ பெங்களூரு, நீயா? சகல டேய், நீ எப்பறம் இங்க? அது ஒண்ணும் இல்ல, துர்கா கூட கொஞ்சம் பிரைவசியா பேசணும். பிரைவசியாவா? சுத்தம். ஏப்பா, கட்டின தாலியும் திருடுத்தனமா கட்டின, மீட்டிங்கும் திருடுத்தனமாவா? என்னப்பா நீ? சரி, வந்ததுதான் வந்த, சோறு குழம்பு இதெல்லாம் ப்ராப்பரா எடுத்துட்டு வரது இல்லையா? இப்படி கையேந்துறது அசிங்கமா இல்ல? நீங்க மட்டும் இப்ப என்ன பண்ணீங்க? சரி சரி, கொஞ்சம் சோறு குழம்பு கொடுங்க, என் பொண்டாட்டி பசிக்குதுன்னு சொல்றா. வாங்க. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். சொல்லு. என் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த பூட்டி வச்சு அந்த விஷயத்த, அந்த எமோஷன் குறையாம உன்கிட்ட சொல்லிடணும்னு நான் தவிச்சுட்டே இருந்தேன். நான் சொல்ற விஷயத்த நீ சரியா புரிஞ்சுக்கணும். 100% அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை நீ ஏத்துக்கணும்னு ஒரு பரிதவிப்போடையே ஒவ்வொரு சமயமும் இருந்தேன். சொல்ல வருவேன், வாய் வரைக்கும் வந்த வார்த்தை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால சொல்ல முடியாம போயிடும். சரி, பேப்பர்ல கரெக்டா எழுதி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா அதுவும் நடக்கல. இந்த இடம், இந்த அழகான சூழ்நிலை, டைம், இதை விட பொருத்தமா என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. ராஜா, I love you. என்னோட வெக்கத்தை விட்டு சொல்றேன், I'm really love you. உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும் நீ யாருன்னு நிரூபிச்சுட்டே இருந்தது ராஜா. நீ மத்தவங்க மாதிரி சராசரி இல்ல. யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட்னு நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தேன். உன்னோட தைரியம், உன்னோட மேன்லினஸ், அது மட்டும் இல்ல, நீ மத்தவங்க மேல காட்டுற அக்கறை, ஏன் மேல காட்டின அன்பு, இது எல்லாமே அப்படியே என்ன உருக வச்சிருச்சு. எனக்கு நீ தாலி கட்டின பிறகும் என்கிட்ட நீ காட்டின கண்ணியம், என் ஃபீலிங்ஸ நீ மதிச்ச விதம், எனக்காக நீ செஞ்ச விஷயங்கள் ஒவ்வொன்னையும் நான் பார்க்க பார்க்க எனக்கு உன் மேல ஒரு காதல் உருவாச்சு. நீ உன்னோட சிரிப்பால, உன்னோட அன்பால, உன்னோட அக்கறையால அந்த காதல் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ள வளர்ந்து வளர்ந்து ஆலமரம் மாதிரி நின்னுடுச்சு. உன்னை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் ராஜா. இத லவ்னு கூட சொல்ல முடியாது. நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன். I am mad at you ராஜா.
ஐ லவ் யூ so மச். எனக்கு உன் மனசு புரியுது. இப்போ நீ என்ன நினைப்பேன்னு என்னால கெஸ் பண்ண முடியுது. ஆனா நான் ஏன் மனசுல இருக்கிறத என்னோட காதல சொல்லணும். அதான் சொல்லிட்டேன். ரேவதி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. உன் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனா நான் உனக்கானவன் கிடையாது. ஏன் இப்படி சொல்ற? இல்ல, ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருந்தா, இப்போ அவ இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை நான் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீயும் அதை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கும் இதுல விருப்பம் இல்லைனாலும் நீ நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். ரேவதி, உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா அது காதல்னு சொல்லிட முடியாது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். ரேவதி, உன் லைஃப் நீ காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ ஆஸ்திரேலியாவுக்கே போ. அங்க புது மனுஷங்க, புது லைஃப், இது எல்லாமே உனக்கு அங்க கிடைக்கும். உனக்கான வாழ்க்கையை நீ அங்க அமைச்சுக்கலாம். புரியுதா? எனக்கான வாழ்க்கையை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என் லைஃப் இனி உன் கூட தான். ஏன் ராஜா கூட தான். நான் உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன். உனக்கு என் மேல லவ் வர வைப்பேன். நான் உன் கூட வாழுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாமா? பந்தயம் வச்சுக்கலாமா? நீ ரெடியா? எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாசம் டைம் கொடு. உனக்கு என் மேல லவ் வர வச்சு காட்டுறேன். இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கா? வெட்டு கட்டுன்ற. இது உன்னோட லைஃப் ரேவதி. வெட்டு பந்தயம் எல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்படி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்க வேண்டாம். சொல்லு, பந்தயத்துக்கு ஒத்துக்கிறியா? இப்ப நான் என்ன சொல்லணும்? சரி, ஒருவேளை நீ சொல்றதுல தோத்துட்டா நீ ஆஸ்திரேலியாக்கே போய் உனக்கான லைஃப் அமைச்சுக்கிறியா? என்ன சைலண்ட் ஆயிட்ட? உனக்கே நம்பிக்கை இல்லைல்ல? யார் சொன்னது? அதெல்லாம் இல்ல. நான் பந்தயத்துக்கு ரெடி.